இருக்கிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு பைபிள் தரவா என்று கேட்டேன். ஏனென்றால் அதை வாசிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு சர்வ வல்லவராய் வெளிப்பட்டார் என்று. நான் இயேசுவை ஆரம்பத்திலே ஒரு கடவுளாய்த்தான் ஏற்றுக்கொண்டேன். நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பிறந்தவன் அல்ல. அதனாலே எனக்கு பைபிளை குறித்து தெரியாது. கடவுள் என்றால் தெரியும். அதே போல கிறிஸ்துவையும் ஒரு கடவுளாய் நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது முதல் எனக்கு தெரிந்தது அவர் கடவுள். அதை விட எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவரை அறியும்படி இந்த ஜீவ புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த புத்தகத்திலே இருந்து பல காரியங்கள் எங்களுக்கு வருகிறது, வெளிப்படுகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஒருவன் உண்மையாய் தேவனிடத்திலே தேடி வருவானானால் தேவன் அவர்களை அந்த தேவைகளை சந்தித்து அனுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு வியாதியுள்ளவன் ஒருத்தன் வருகிறான். அவன் வியாதியோடு வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், இந்த வியாதியை உனக்கு சுகப்படுத்த எனக்கு வல்லமை உண்டென்று நீ நம்புகிறாயா? ஒரு டாக்டரிடத்திலே நாங்கள் போகும்போது அந்த டாக்டர் எங்களை பார்த்து கேட்கிறார், நான் உண்மையான டாக்டர் தான் என்று உனக்கு தெரியுமா? நான் என்னை நீ நம்புறியா? நான் உனக்கு மருந்து தரவா என்று அந்த டாக்டரை எங்களை கேட்டால் எங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் வரும். அடே, இவர் டாக்டர் தானா? இவரிடத்திலே நாங்கள் மருந்தை வேண்டலாமா? அந்த மருந்தை வாங்கி நாங்கள் சாப்பிடலாமா என்கின்ற ஒரு சிந்தை எங்களுக்கு வருமா இல்லையா? நாங்கள் என்று யோசிப்போம். ஆனால் தேவன் அவர்களை கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நீங்கள் இதை செய்கிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்றதுக்கு அவர்கள் அதற்கு ஓம் என்று அவன் சொல்லுகிறான். இப்பொழுதுதான் ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு நான் இதை ஏன் செய்கிறேன் என்றால் அவர்களும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு வயது முதல் எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் பிடித்து கொள்ளுவார்கள். அப்ப நாங்களும் அவர்களை கொஞ்சம் பழக்குவிக்க வேண்டிய கட்டாயம், கடமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு வந்தபோது, நோயாளிகள் அவரிடத்திலே வந்தபோது, இந்த நோயை சுகமாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டபோது அவங்க ஒரு இதுவும் இல்லாமல் ஆம், உமக்கு அதிகாரம் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போலதான் நாங்களும், நான் பல தடவைகளில் நினைப்பேன், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இருந்த மாதிரி இருந்தால் நாங்களும் அவரோடு அந்த இடத்திலே இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் அந்த ஒரு கற்பனையை நான் எனக்குள்ளே எடுத்துக்கொண்டேன். அவரிடத்திலே போகவும், அவரோடு பேசவும், அவரோடு பழகவும். ஏனென்றால் நான் அவ்வளவு அன்பாயிருக்கேன். நாங்கள் ஒருவரிடத்தில் அன்பாக இருந்தால் நாங்கள் அதை விரும்புவோம். உண்மையில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுதென்றால், நாங்கள் இலங்கை தேசத்தை விட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விருப்பமானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். நாங்கள் ஒருடைய ஹோலிடே போவதால் எவ்வளவு விருப்பப்படுவோம்.
ஒரு கொலிடே போக எவ்வளவு விருப்பப்படுவோம். ஏனென்றால் போய் அவர்களோடு கதைக்க, அவர்களோடு நடக்க, அவர்களோடு உலாவ, அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் சந்தோஷப்படுவோம். சில வேளைகளில் நாங்கள் திரும்பி போகும்போது அங்கு இருந்தவர்கள் எங்களிடத்திலே இல்லாதிருந்த போதும் நாங்கள் அவர்களை குறித்து நினைக்கிறதுண்டு. ஏனென்றால் அவர்கள் மேல் நாங்கள் கொண்ட அந்த உண்மையான அன்பின் நிமித்தம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோடு அப்படி ஒரு கற்பனைக்குள்ளே நான் கடந்து போனேன். நான் இப்பொழுது இன்றைய நாளை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் அவன் பெற்றுக்கொள்வான். பெற்றுக்கொள்ள அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்ணை மூடிட்டு அவரை நம்புவது. உலகத்தில் இருந்து வருகிற எந்த சத்தத்தையும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது, இஸ்ரவேலிலே நடந்து தெரிந்த போது, இவர் கிறிஸ்து அல்ல, இவர் கடவுள் அல்ல, இவர் நோய்களை சுகமாக்கின போது இவர் நோய்களை சுகமாக்குறார், பொய்யாய் செய்கிறார், பிசாசினாலே இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்றெல்லாம் இவரை குறித்து தவறான காரியங்களை அந்த பூமியிலே இருந்தவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன போதும் அதை ஏற்றுக்கொண்டு போனவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தேவன் சொன்ன, கிறிஸ்துவானவர் சொன்ன சத்தத்தை கேட்டு அவரிடத்திலே வந்தவர்களுக்கு அவர் நன்மையை செய்தார். அவர் நன்மை செய்கிறார். அப்ப அவரிடத்திலே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பது வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் சில காரியங்களை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு சில நேரங்களில் சில ஷாக்கான காரியங்கள் உண்டாகிறது. நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவனும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இலவசமாய் இருக்கிறது. இலவசமாய் தேவன் கொடுத்திருக்க அதை நாங்கள் மறைத்து வைப்பது தப்பு. சூரியன் வெளிச்சம் அவர் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் அவர் வைத்த ஸ்தானத்திலே நின்று சுத்திக் கொண்டிருக்கிறது. சூரியனுடைய வெளிச்சத்தை நாங்கள் யாராலும் மறைத்துவிட முடியாது. சந்திரனுடைய வெளிச்சத்தை நாங்கள் மறைத்துவிட முடியாது. சந்திரன் இருளாய் போகின்ற போது அதற்கு வெளிச்சத்தையும் எங்களால் கொடுத்து விட முடியாது. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய காரியமாக இருக்கிறது. தேவன் கட்டளையிட்டபடி சகலமும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் வருகிறார். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை ஒரு விதவை கேள்விப்படுகின்றாள். கேள்விப்பட்ட பின்பு பல வருஷம் நோயாய் இருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் தொட்டு குணமாக்கினார். ஜனக்கூட்டம் நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் சுகமாக வேண்டும், நான் அவரிடத்திலே போய் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்க முடியாத ஒரு சன நெருக்கமாக இருக்கிறது. அந்த தாய் யோசிக்கின்றார், இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று தொடுகிறாள், சுகமாகிறாள். இவைகள் இந்த புத்தகத்திலே மாத்திரமல்ல, குர்ஆனிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இவைகளை அதிகம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மறைக்கப்பட முடியாதவைகள். நாங்கள் நம்பினா ஆகும். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். நாங்கள் அவரிடத்திலே நம்பி வரும்போது அது எந்த காரியமாக இருக்கட்டும், மனுஷனால் முடியாது, எங்களுடைய சிந்தைக்கு முடியாது, எங்களுடைய நினைவுகளுக்கு முடியாது, ஏன் ஒரு மரணத்துக்காக எதுவான காரியமாக கூட இருக்கட்டும், அதை கூட மாற்ற என் தேவனாகிய கர்த்தரால் முடியும். அப்ப அதை பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரத்திலே இயேசு எழுந்து 19வது வசனத்திலிருந்து, இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவர் போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும்
தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வந்து அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள், அதாவது சுகமானாள். கிறிஸ்தவம் என்கின்றது, கிறிஸ்தவம் என்ற பெயரை சூட்டி விட்டார்கள். அதை இன்று எங்களால் அழித்துவிட முடியாது, ஈஸியாய் அழித்துவிட முடியாது. கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் அவர் மதத்தை பரப்பவும் இல்லை. அவர் அதற்குரிய ஏதுவான ஒரு சொல்லோ வார்த்தையோ அவர் யூஸ் பண்ணவில்லை. ஆனால் ரோமர்கள் கிறிஸ்து மரித்து 600-700 வருஷங்களுக்கு பின்பு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துவிட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு அதிகமாய் கிறிஸ்தவம் என்ற சொல்லு உருவாகி பேசப்பட்டு வந்தது. அதனாலே இன்றைக்கு நாங்கள் அந்த கிறிஸ்தவ மதம் என்கின்ற காரியத்தை எங்களால் ஈஸியாய் அழித்துவிட முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்தவம் என்கின்ற சொல்லுகிற அந்த மதம் எப்படி உயிர் வாழுகிறது என்றால் நம்பிக்கையில தான் வாழுது, விசுவாசத்துல தான் வாழுது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமும். நீ விசுவாசித்தால் என்னை காண்பாய், நான் உன்னை சந்திப்பேன் என்று நீ நம்பினால் நான் சந்திப்பேன். இவர் என்னை சந்திக்க மாட்டார் என்று நினைச்சா சந்திக்க மாட்டேன். அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, அபவிசுவாசம் உள்ளவன், அதாவது விசுவாசம் இல்லாமல் ஒருவர் என்னிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம் என்று. அப்ப என்னிடத்தில் நம்பிக்கையா இருந்தால் நீ வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று. அப்ப இந்த ஸ்திரீ, நான் இன்றைக்கு அவர் மேல் வைத்து கொண்ட நம்பிக்கை, அதை குறித்து அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அது எப்படி எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது என்கிறதை மட்டும்தான் நான் இந்த இடத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் நம்பி அவரிடத்திலே போகும்போது அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஸ்திரீயானவள் வருகிறாள், தொடுகிறாள், அவள் சுகமாகின்றாள். அதற்கு பின்பு நிறைய காரியங்கள் இருக்கின்றது. அதோடு கூட இன்னொரு விஷயத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஆலயத்துக்கு, கோயிலுக்கு போகின்ற வழக்கம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் காணிக்கைகள் கொடுக்கிறது உண்டு, தட்சணைகள் போடுகிறது உண்டு, உண்டியல்களிலே காசு போடுகிறது உண்டு. ஆனால் நாங்கள் காசு போடும்போது, கடவுளுக்கு என்று கொடுக்கும்போது எங்களிடத்திலே இருக்கிற முழு பணத்தையும் நாங்கள் போடுகிறது இல்லை. நாங்கள் எங்களுக்கென்று வைத்து கொண்டுதான் நாங்கள் போடுகிறோம். அதை யாரும் மறக்க முடியாது, யாரும் சொல்லிவிட முடியாது, இல்லை என்னிடத்தில் உள்ள முழு பணத்தை நான் கடவுளிடத்திலே கொண்டே போட்டு விட்டேன், நாளைக்கு அவர் என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கையோடு என்று ஒரு மனுஷன் இந்த நாட்களில் சொல்ல முடியாது. அந்த நாட்களிலே கூட ஒரே ஒரு விதவை தாய் இருந்தாள். அவளிடத்தில் இருந்தது 2 ரூபாய் நாணயம். அந்த 2 ரூபாய் நாணயம் ஒரு நாளைக்கு தேவையானதை பூர்த்தி செய்வதற்கு போதுமானது அல்ல. ஆனாலும் அவளிடத்தில் இருந்தது அந்த 2 ரூபாய் நாணயம் தான். அந்த 2 ரூபாய் நாணயத்தை அவள் தேவனுக்கு என்று கொண்டு போய் கொடுக்கின்றாள். நிறைய ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் நிறைவிலிருந்து எடுத்துக்கொண்டே போடுகிறார்கள். ஆனால் அதிகமாய் போட்டவர்கள், அதாவது பணத்தின் பெறுமதியில் அதிகமாய் போட்டவர்களை அவர் அங்கு குறிப்பிடவில்லை. அவர் தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், இங்கே போட்டவர்களில் எல்லாரிலும் அதிகமாய் போட்டது அந்த 2 ரூபாய் போட்ட அந்த ஏழை விதவாய். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாள். அவள் அவர் மேல் கொண்ட அந்த நம்பிக்கையை காட்டுகிறது, அந்த விசுவாசத்தை காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த 2 ரூபாய் நாணயம் எனக்கு உதவி செய்யும், ஆனாலும் நான் அவருக்கு கொடுக்கிறேன், அவர் என்னை போஷிப்பார் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள், இன்றைய நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்றைக்கு உன்னை போஷிக்கிற நான் நாளைக்கும் உன்னை போஷிக்க சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப அந்த வார்த்தையை நம்பி அவள் தன்னிடத்திலே இருந்த முழுமையையும் அவள் போடுகிறாள். அப்படி போடும்போது தேவன் அவளை பார்த்து
அவர் அதை சொல்லுகிறார். சில விஷயங்களை தேவன் இந்த பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால் அவரே ஷாக் ஆகிற மாதிரி தான். ஒரு இடத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஏன்னா அந்த மற்றவர்களுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி இப்படி ஒரு விசுவாசம், நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் நான் பார்க்கல, இப்படி ஒரு விதவையை நான் பார்க்கல, அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷரும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கு அவர் காண்பிக்கின்றவராய் இருக்கின்றார். அப்ப நாங்கள் தேவனிடத்திலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், நான் தேவனுக்கு உங்களிடத்தில் இருக்கிற முழுமையும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை, நான் கொடுக்கிறதை பற்றி பேசுகிறதும் இல்லை, கொடுங்கள் என்று சொல்லுகிறதும் இல்லை, நான் ஆலயத்திலே கொண்டு போய் கொட்டுங்கள் என்று சொல்லுகிறதும் இல்லை, உங்களிடத்திலே உள்ளதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறது. கொடுத்தலை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. ஆனால் உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, தேவன் மேல் கொண்ட அந்த நம்பிக்கையை குறித்து நான் பேச வருகிறேன். 1000 ரூபாய் இருக்கிறவன் 200 ரூபாய் போட்டா கூட 2 ரூபாவோட குறைக்க அது 100 மடங்கு. ஆனால் பெருசு, ஆனால் 2 ரூபா உள்ளவன் 2 ரூபாவை போட்டால் அவன் தன்னுடைய 100 மடங்கை போடுகிறான். அப்ப தன்னிடத்தில் இருக்கிறதிலே எடுத்து கொஞ்சத்தை அவன் போடுகிறான். அவர் ஆண்டவரில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவள் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டாள். அதனால் இன்னும் அவள் என்னுடைய வார்த்தை மேல், என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை காட்டுகிறது என்று சொல்லி, அப்ப அந்த காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆனால் அதை வாசிக்கும் போது நாம யோசிப்போம், என்னென்று இப்படி செய்ய முடியும் என்று. ஆனால் அப்படி செய்யப்பட்டது. இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் ஒன்றும் பொய் அல்ல. சிலர் சொல்லுகிறார்கள் இதை பொய் என்று. ஆனால் அவர்களுடைய பைபிள் புத்தகத்திலேயே இவரை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியங்கள் பொய் என்று சொன்னால் அவர்களுடைய பரிசுத்த புத்தகத்தில் அது ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. லூக்கா 21வது அதிகாரத்திலே ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருக்க நாங்கள் பழகிக் வேண்டும். அதைத்தான் தேவன் சொல்ல விரும்புகிறார். நாங்கள் பணத்தை கொண்டு வந்து போட வேண்டும் என்றல்ல, எங்களிடத்தில் இருக்கிற முழுமையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றதல்ல. தேவனுடைய நோக்கம் நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். டோன்ட் worry about tomorrow. இன்றைக்கு என்னை சந்தித்த தேவன் நாளைக்கும் என்னை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் வாசிக்கலாம், மத்தேயு 6வது அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், 6வது அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களை பிழைப்பூட்டுகிற தேவன் என்று சொல்லி மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை எடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எங்களுக்கு பெரிய கவலையே இதுதான். நாளை குறித்து, நாளை நாட்கள் என்ன செய்ய போகின்றோம். 5 வருஷத்துக்கு பின்பு மகனுடைய திருமணம் பெறப்போகிறது. மகனுக்கு 5 வயதாக இருக்கும். நாங்கள் பிள்ளையினுடைய கல்யாணத்தை குறித்து கவலைப்படுவோம்.
எங்களுடைய வாழ்க்கையில ஸ்பெஷலாய் தமிழாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில கவலை அதிகம். கல்யாணம் கட்டக்கு முதல் கல்யாணம் கட்டலை என்று கவலை, கல்யாணம் கட்டின பின்பு குழந்தை பிறக்கலை என்று கவலை, பெண் குழந்தை பிறந்தா அது ஆண் குழந்தை இல்லை என்ற கவலை, ஆண் குழந்தை பிறந்தா அச்சோ பெண் குழந்தை இல்லை என்ற கவலை, 2 ஆண் குழந்தை இருந்தா ஒரு பெண் குழந்தை இல்லை என்ற கவலை, 2 பெண் குழந்தை இருந்தா ஒரு ஆண் குழந்தையே இல்லை என்ற கவலை, பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும் கல்யாணத்தை குறித்ததான கவலை. மனுஷன் கவலையிலேயே வாழ்ந்து செத்து போகிறான் என்று நாங்கள் எங்களுடைய இலங்கையிலே சொல்லி கதைச்சு சிரிக்கிறதுண்டு. அப்ப கவலை என்பது நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தந்தவைகளில நீ திருப்தியாயிரு. உனக்கு நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற காரியம், what you have today, you happy with that. Don't worry tomorrow, but tomorrow is today ஆகும். அப்பொழுது இன்றைக்கு டுடே, நாளைக்கு டுமாரோ, பட் டுமாரோ அது டுடே ஆகும். அப்போ இன்றைக்கு இருக்கிறது அது நாளைக்கு உன்னிடத்தில் இருக்கும். இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இல்லாமல் போகாது. ஆனால் அதே நேரம் இன்றைக்கு இல்லாதது நாளைக்கு உன்னிடத்தில் இருக்க காணப்படும். அதுதான் நாங்கள் ஒரு வாழ்க்கை முறையா இருக்கிறது. நாங்கள் அதை யோசிக்கிறதில்ல. டேய், இன்றைக்கு என்னிடத்துல இது இருக்குது, அது நாளைக்கும் என்னிடத்துல இருக்கும். ஸோ இன்றைக்கு என்னிடத்தில் இல்லாதது நாளைக்கு என்னிடத்திலே கிடைக்கிறது. நாங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுகிறதில்ல. அதுக்கு அடுத்த நாள் எங்களிடத்தில் அது இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறது. கவலைப்படுகிறது வருத்தத்தை கொண்டு வரும். உங்களுக்கு நீங்க நம்புறீங்களும் தெரியாது, கவலை இஸ் வில் டிசீஸ். ஒரு கவலையே ஒரு வருத்தம். கவலையை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறது இந்த நாட்டிலே ஜனங்கள், அன்சைட்டிங்கில கொண்டு போகிறது ஜனங்களை என்று கவலை தான் பெரிய காரியமாக இருக்கிறது. அதனால் இதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை குடிப்போம், அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது போல நாளைய நாள் இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார். அது எல்லா வசனத்தை நான் வாசிக்க எனக்கு டைப்பானது. ஏனென்றால் இந்த சரீரமானது இந்த உடையை பார்க்கிலும் விசேஷித்ததாக இருக்கிறது. இந்த விசேஷித்த சரீரத்தையே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்கு உடையை கொடுக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். உனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்னுடைய ஜீவன். அந்த ஜீவனை நான் உனக்குள்ளே தந்திருக்கிறேன். அந்த ஜீவன் உன்னுடைய சரீரத்துக்குள்ளே உயிர் வாழ வேண்டுமானால் அதுக்கு உணவு தேவை. அப்ப அந்த உணவை கொடுக்கிறதற்கும் நான் போதுமானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப நீ இந்த சரீரத்துக்காக நீ கவலைப்படாத, ஜீவனுக்காக நீ கவலைப்படாதே என்று நீ தேவனிடத்திலே நீ வந்து சேரு என்று சொல்லுகிறார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு பின்னாலே வரும். நீ தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீ தேடி வா, உனக்கு மிச்சம் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கிறிஸ்துவை தேடி போகிறோம். ஒரு 4-5 நாளைக்கு முதல் எனக்கு ஒரு சிந்தை உண்டாயிருந்தது. எப்படி என்றால், இந்த பைபிளை வாசித்து போட்டு இருந்து யோசித்து கொண்டிருந்த போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வாழ வரல, வாழ வைக்க வந்தார். அதே நேரம் தன்னை சாகு கொடுக்க வந்தார். அவர் மரிக்கிறதற்காகவே வந்தவர். அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். எப்படி என்றால், நோய்களை சுகமாக்க, குஷ்டரோகிகளை சுத்திகரிக்க, மரித்தோரை எழுப்ப, பிசாசுகளை துரத்த, இப்படி அதிகாரத்தை கொடுத்த தேவன். பிறகு அவர் சொல்லுகிறார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அப்ப ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்பினால் ஆட்டுக்குட்டிகளின் நிலைமை என்ன எங்களுக்கு தெரியும், பீறி போடும். பட்
அங்கேயும் நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் செய்து முடிப்பேன். நான் உங்களுக்கு கற்பித்ததை, நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை விடுவியுங்கள், அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக்குங்கள் என்று சொல்லி, அப்ப அவர்கள் தங்களை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக தங்களுடைய சரீரம் ஓநாய்களுக்குள்ளே போகிற மாதிரி அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு போகிறார்கள். நாங்கள் வாழ்வதற்காக போராடுகிறோம், அவர்கள் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும்படி போராடினார்கள். அதுதான் அப்போஸ்தலர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று நான் நேற்று ஒருவரோடு சொன்னபோது அவர் எனக்கு சிரித்தார். அவரும் கிறிஸ்தவன் தான். அவருக்கு நான் கேட்டு சொன்னேன், பாருங்க, அப்போஸ்தலர்கள் தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே தான் இன்றைக்கு இந்த பைபிள் எங்களுடைய கையில் இருக்கிறது, இந்த கிறிஸ்தவம் நிலைத்திருக்கிறது. அவர்கள் சாகிறதற்காக வாழ்ந்தார்கள், நாங்கள் வாழுகிறதற்காக ஓடுகிறோம். ஆனால் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது நாங்கள் கிறிஸ்தவர்களா என்று அவரிடத்திலே கேட்டபோது அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப நான் சொன்னேன், உங்களை சாகிறதற்கு போக சொல்லல, சும்மா ஒரு கன்வர்சேஷன், இந்த பைபிளை குறித்ததான ஒரு சின்ன கருத்துரையாடல் தான் அப்படி என்று சொல்லி. அப்ப பாருங்க, தேவன் தான் வந்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தும் எவ்வளவு பேரை வாழ வைத்தார், சுகமாக்கினார். பிறகு 12 தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே கொடுத்துட்டு போனாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி இருந்து அந்த 12 நடத்தினார். இன்றைக்கு அந்த 12 கூடாக தேசம் தேசம் தேசமாய் எவ்வளவோ பேர் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து போகிறார்கள். அப்ப கிறிஸ்தவம், கிறிஸ்து ஒருவனை வாழ வைக்கிறாரே தவிர ஒருவனையும் இதாக்கி விடல. அப்ப நான் சொல்ல வருகிற காரியம் என்னென்றால், நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாய், தேவன் மேல் விசுவாசமாய், தேவனை நம்பி சார்ந்து நாங்கள் காணப்படுவோமானால், நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்கின்ற பலத்த செய்கைகளை, அதனாலே நம்ம சொன்னேன், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர் அவர் என்று சொல்லி நாங்கள் காணத்தக்கதாய் அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். நாங்கள் கவலைப்படுவதை நிறுத்துவோமானால், எங்கள் வாழ்விலே கவலைப்படுவதை நாங்கள் நிறுத்துவோமானால், எங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் மிகுதியாயிருக்கும். நாளைக்கு எங்களுக்கு தேவை உண்டு, நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. நாளைக்கு இந்த உலகம் அழிந்து போக போகிறதில்லை. நாளைக்கு எங்களுக்கு தேவை நிறைய உண்டு, அடுத்த வருஷங்களிலே எங்களுக்கு நிறைய தேவை உண்டு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு கவலைப்படுவதனால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதில்லை. நாங்கள் போராடி அவைகளை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம், நாங்கள் முயற்சி எடுத்து அவைகளை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம். அது நல்லது, போராடுவது நல்லது, பெற்றுக்கொள்ள ஓடுவது நல்லது, நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து சந்தோஷமா இருங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன். அங்கு போன போது 4-5 தமிழ் ஆக்கள் நின்றார்கள். நான் ஒரு பகடி ஒன்றை விட்டேன். அப்போ அவங்க சிரிச்சாங்க. பகடி ஒரு ஜோக் மாதிரி ஒன்று சொன்னேன், சிரிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட ஒரு ஆள் இருந்துட்டு சொன்னார், இப்படி சிரிக்கிறத பார்க்க நல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன், எங்கே போனாலும் உம்மண்டபடி தான் இருக்கிறாங்க, ஒரு முகத்தில் சிரிப்பை காணலை, சந்தோஷத்தை காணலை. அப்போ அதனாலே தான் அவங்க சொன்னதற்கு நான் இந்த பதிலை சொன்னபடினால் நீங்கள் சிரிக்கிறீர்கள். எங்கே போனாலும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ரிஜாய் காணப்பட வேண்டும். அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி. அதாவது மகிழ்ச்சியாய், தேவனிடத்தில் மகிழ்ச்சியாய் இருந்து அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையாய் மாத்திரமல்ல, அவரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருக்கும் போது அவர்
எங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டு விஷயம் உண்டு. தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பது, அதோடு கூட அவர் மேல் நம்பிக்கையோடு கூட மன மகிழ்ச்சியாக இருப்பது. நாங்கள் இன்றைக்கு இதில் பார்த்த மாதிரி அவ்வளவு பெரிய நோயாளிகளாய் நாங்கள் காணப்படவில்லை. தேவன் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார், தேவன் எங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறார், தேவன் எங்களுக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறார். எங்களிடத்தில் குறைவு உண்டு, நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் கவலைப்படுவதினால் அவைகள் நீங்கி போகாது. நாங்கள் தேவனை சார்ந்திருந்து அவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் காண முடியும். தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம்தான் நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு பாத்திரம் தேவை, அதாவது ஒரு மனுஷன் தேவை. ஒரு தேவன் கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு மனுஷன் கட்டாயம் தேவை. அப்ப அந்த மனுஷன் தேவனிடத்தில் வரும்போது தேவன் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் இதோடு கூட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யார் தேவனிடத்தில் வந்தாலும் தேவன் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி உம்மை வெளிப்படுத்தினீர். குமாரனாகிய கிறிஸ்துவையும் நீர் அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி யோவான் 17:3 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரை, உம்மை அறிகிற அறிவே நித்திய ஜீவன், பிதாவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடையும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி. பிதாவே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீர் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் தேவரீர் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நீர் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீர் வெளிப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தாங்கும் ஏந்தும் தப்புவியும் சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.